Hi everyone, welcome to my channel. RRB எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பர்சன் அவங்களோட குட்ஸை 30% ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறாங்க. காஸ்ட் ப்ரைஸு 25% இன்க்ரீஸ் பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது புதுசாக இருக்கிற ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் 100%, ஸோ 100ன்னு வச்சுக்கிறோம். ப்ராஃபிட்டு 30%. இப்போ செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் என்ன 100 + 30, 130. இப்போ முன்னாடி இருந்த காஸ்ட் ப்ரைஸை விட 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 × 125/100, 125. செல்லிங் ப்ரைஸ் 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 130 × 10% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 110% கண்டுபிடிக்கணும். 110/100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 13 × 11, 143. இதுதான் இப்போ ப்ரெசண்டாக இருக்கிற காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். இப்போ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். 143 - 125 பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன 125 × 100. 143 - 125 18. 18/125 × 100. இதை கேன்சல் பண்ணோன்னா 25 4s are 25 5s are 72/5. சிம்பிளிஃபை பண்ணும்போது 14.4%. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஐட்டமை சேல் பண்ணும்போது இனிஷியல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 74%. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் அதே செல்லிங் ப்ரைஸ் தான் வச்சிருக்காங்கன்னா புதுசாக இருக்கிற ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் 100, ப்ராஃபிட் 74%. காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னா 100ல் 74% கண்டுபிடிச்சோன்னா 74. ஸோ ப்ராஃபிட் 74. இப்போ இருக்கிற செல்லிங் ப்ரைஸ் 174. காஸ்ட் ப்ரைஸ் 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 150. செல்லிங் ப்ரைஸ் 174. 174 - 150. செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 24 தான் ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணணும். 24 காஸ்ட் ப்ரைஸ் 150 × 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3, அதை கேன்சல் பண்ணும்போது 2, 3 8s are 8 × 2 16. ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு டீலர் அவங்களோட பொருளை காஸ்ட் ப்ரைஸ்லேயே விற்கிறேன் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு ஆனால் வெயிட்டை கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 kg யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல 800 கிராம் வெயிட் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை 2 மெத்தட்ல பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னன்னா ட்ரூ வெயிட் மைனஸ் ஃபால்ஸ் வெயிட். அதாவது ஒரிஜினலாக இருக்க வேண்டிய வெயிட்டு அவங்க யூஸ் பண்ண ஃபால்ஸ் வெயிட் பை ஃபால்ஸ் வெயிட் × 100. ட்ரூ வெயிட் 1000, 1 kgன்றது 1000 கிராம். ஃபால்ஸ் வெயிட்ன்றது 800 கிராம் பை 800 × 100.
1000 minus 800 வந்து 200. 200 by 800 into 100. 1 by 4. 100 by 4, 25. 25% தான் கெயின் பர்சன்டேஜ். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து என்னன்னா ரேஷியோ வச்சு ஃபைண்ட் பண்ண போகிறோம். காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுத்துக்கான ரேஷியோ. காஸ்ட் ப்ரைஸ்ன்றது வந்து என்னன்னா ஃபால்ஸ் வேல்யூ, செல்லிங் ப்ரைஸ்ன்றது வந்து என்னன்னா ட்ரூ வேல்யூ. ட்ரூவாக எவ்வளோ கொடுத்துருக்கணுமோ அது வந்து செல்லிங் ப்ரைஸ். 800 வந்து 800 கிராம் வெயிட் வந்து தப்பான வெயிட்டு, 1000ன்றது வந்து கரெக்டான வெயிட்டு. இப்போ ரெண்டுத்துக்கான ரேஷியோ வந்து எடுக்க போகிறோம். ரேஷியோ எடுத்தோன்னா 2 0 கேன்சல் பண்ணிட்டு 2 4s are 2 5s are 4:5. இப்போ இதில் ப்ராஃபிட்ன்றது 5 minus 4 1. 1 by 4 25%. இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஷாப்கீப்பர் வந்து வீட்டை வந்து 20 per kgக்கு செல் பண்ணியிருக்காங்க. அவங்க வாங்கின ரேட் வந்து 18 per kg தான். அதே மாதிரி 1000 கிராம்ஸ் கொடுக்க வேண்டிய வெயிட்டுக்கு பதிலாக 900 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேஷியோ மெத்தடு, காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்க்கான ரேஷியோ மெத்தடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சம்மில் வெயிட் மட்டும்தான் வந்து மாற்றி கொடுத்துருந்தாங்க. 1000 கிராம்ஸ் கொடுக்க பதிலாக 800 கிராம்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து வெயிட்டும் கம்மியாக கொடுத்துருக்காங்க, ப்ரைஸும் வேரியேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸோட ரேஷியோ 18 rupees தான் வாங்கியிருக்காங்க, 20க்கு விற்றுருக்காங்க. 900 1000 கொடுக்க வேண்டிய இடத்துல 900 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோன்னா கடைசியாக 9 into 9 81, 10 into 10 100. 81 is to 100. 100 minus 81 19. By cost price வந்து 81. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 23.45 வருது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டிஸ்ஆனஸ்ட் டீலர் தான் இந்த சம்மும். அவங்களோட குட்ஸை வந்து 50% வந்து ப்ரைஸ் அதிகமாக வச்சு அப்புறமா ஒரு 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மார்க் ப்ரைஸில். அது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் மாற்றி கொடுக்குறாங்க. 1 kg யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல 900 கிராம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் 100 வந்து காஸ்ட் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 50% வந்து அதிகமாக வச்சுட்டு அப்புறமா 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 150ல் 4/5 வந்து 120. வெயிட்டு 1000 இருக்க வேண்டிய இடத்துல 900 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 5s are 2 6s are 9 is to 10. 9 5s are வந்து 45. 6 10s are வந்து 60. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 3 is to 4. 4 minus 3 1. 1 by காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3. 1 by 3 into 100 33.33%. Thank you for watching.